உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் வனப்பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும், அதாவது 21/8 அன்றும் 9/8 அன்றும் 21/8 அன்றும் 2 உயிர்களை நாம் இந்த விலங்குகள் தாக்குதல் மூலமாக இழந்திருக்கிறோம். வனத்துறையின் சட்டம் என்பது பல்வேறு கடுமையான சட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மாநில அரசிற்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த வனத்துறை என்று வரும்பொழுது முழுமையான அதிகாரங்கள் என்பது நமக்கு வனத்துறையை பொறுத்த வரைக்கும் இல்லை. மத்திய அரசாங்கம் பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த சுள்ளிகளை கூட பொறுக்குவதற்கு மனிதர்களுக்கான அனுமதி கிடையாது. அது அங்கேயே மக்கணும், அது உள்ளே மக்கி பூமிக்கு உரமாக வேண்டுமே தவிர ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்ற, அதாவது டைகர் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல 9/8 அன்றே புலி தாக்கியது என்ற செய்தி வந்தவுடன் அந்த புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய காவல்துறை எடுக்கவில்லை என்பதுதான் இங்கே வருத்தமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் மனித உயிர்களும் வனத்துறை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால் மனித உயிர்களும் முக்கியம், வனவிலங்குகளும் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புலிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஏற்பார் போல் மனிதர்கள் வாழ்கின்ற பகுதிக்குள் விலங்குகள் வருவதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய அவசியம். அதே நேரத்தில் விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மனிதர்கள் செல்லக்கூடியதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக முன்னுரிமை கொடுத்து, மேன் ஈட்டிங் டைகர் என்று சொன்னால் ஒரு ஆட்களை கடித்து விட்டால் தொடர்ச்சியாக அதோடைய தன்மை அப்படிதான் இருக்கும். அது உடனடியாக மாற்றிக்கொள்வதெல்லாம் அந்த வனவிலங்குகளாலே முடியாது. எப்ப மனித ரத்தத்தை சுவைத்து விட்டதோ அது அடுத்து மனித ரத்தத்தை தான் தேடுமே தவிர விலங்கினுடைய ரத்தத்தை தேடுவது என்பது அதோடைய தன்மை இயற்கையிலே குறைஞ்சுவிடும். எனவே அந்த புலியை சுட்டு பிடிக்கலாம் என்று சொன்னால் சுட்டு பிடிக்கிறதெல்லாம் நம்ம சட்டத்தில் இல்லை. மயக்க மருந்து கொடுத்து அதனுடைய அந்த வீரியத்தை குறைக்கும் வரை அதை மயக்கத்தன்மையிலேயே வைத்துக் கொள்வதற்கான அரசாங்கத்தினுடைய வழிமுறைப்படி அந்த புலியை பிடித்து அந்த மக்களுக்கு, ஏன்னா தொடர்ச்சியாக அந்த நீலகிரி பகுதியில் யானை தாக்குதலோ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் மட்டுமல்ல, அரசு வேலை வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் நம்ம மேலும் அதில் தப்பு இருக்கு. அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு வருங்காலங்களில் இது போன்ற நடக்காத வன்மம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அவையின் கவனத்தை